எப்பவும் ஒரு தீபாவளிக்கு முன்னாடி தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியலேட்டமாயும் ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த ஃபிஷ் இதுதான் பாருங்கள். புதுசாக வாங்கிட்டு வந்து இதை டப்பில் தான் விட்ருக்கோம் பாருங்கள். கப்பி ஃபிஷ்ஷை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மாக உருவாக்க போகிறோம். கப்பி ஃபிஷ்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். கப்பி ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாமே நம்ம பெரிய ஃபார்மாக உருவாக்க போகிறோம். கப்பி ஃபிஷ் ஆமாம், நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த கப்பி ஃபிஷ் இது தான். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கப்பி ஃபிஷ் எல்லாம் இருக்குது, குட்டியெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம் எல்லாமே. இதாக பார்த்திங்கன்னா சில்வர் டை குட்டி எல்லாமே எல்லாமே ப்ரீடு தான். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். எல்லாமே ப்ரீடோடு தான் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்கில் இருக்குது, வேணுன்னா போய் பாருங்கள். ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் டை வேணால் சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணலாம். எல்லாமே ப்ரீடோட தான் இருக்குது. கப்பி ஃபிஷ் எல்லாம் வேணுன்னா சொல்லுங்கள். இது 2 தான் இருக்குது நம்மக்கிட்ட. நீ அடுத்த குட்டி போட்டால் தான் நீ நிறைய சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம புதுசாக வாங்கி விட்ருக்கோம் கப்பி ஃபிஷ் எல்லாம். கோலா பேரட்டு வேணும்னு சொல்லுங்கள், அதுவும் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். கோலா பேரட்டு அது நம்மக்கிட்ட இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள். நம்மகிட்ட கோலா பேரட்டு வேணுன்னா சொல்லுங்கள். நம்மக்கிட்ட நிறையா இருக்குது கோலா பேரட்டு, சேல்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் கோலா பேரட்டு பாருங்கள், நிறையா இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம். குட்டி போட்டது எல்லாமே பாருங்கள், வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம கோலா பேரட்லாம் சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட நிறையா கோலா பேரட்லாம் இருக்குது, எல்லாமே சேல்ஸ் தான். வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். கோலா பேரட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எல்லாமே கோலா பேரட்டு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது, வேணுன்னா சொல்லுங்கள். எல்லாமே குட்டி போட்டு பெருசாகிடுச்சு, என்ன சொல்லுங்க, நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்மகிட்ட நிறைய இருக்கு கோலா பேரட்டு பாருங்க. இதுக்கு சில்வர் டை தான் 2 டைம் குட்டி போட்டிருக்கு நம்மக்கிட்ட. இந்த இருக்கிற சில்வர் டை தான். வாங்க பாருங்கள். நிறைய இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் குட்டி பார்த்திங்கன்னா 25 குட்டி போட்டுச்சு. இப்போ 2ஆவது டைம் போட்டது 6 குட்டி தான் போட்டிருக்கு பாருங்கள். அந்த டப்பிலலாம் விட்டுருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டது அந்த சில்வர் டை. இதில் பார்த்திங்கன்னா 25 குட்டி இருக்குது. அதே தான், அதோட குட்டி தான் பார்த்திங்கன்னா 2ஆவது டைம் போட்டது. இது 6 குட்டி தான் போட்டிருக்கு. இது வேணுன்னா சொல்லுங்கள், இது பெருசான ஒன்று சேல்ஸ் பண்ணுவோம். இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர் டை கிராஸில் விட்டுருக்கோம். கிராஸ் ப்ரீடிங் இது டப்பில் இருக்கிறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட்டி போடல. இந்த டப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சில்வர் டையில் பார்த்தீங்கன்னா ஆண் மீன் பெண் மீன் கிராஸு, ஆண் மீன் சில்வர் டையில் விட்டுருக்கோம். கிராஸ் ப்ரீடிங் போட்டிருக்கோம். இனி இதுக்கு குட்டி போடல. குட்டி போட்ட உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதனால் கிராஸ் ப்ரீடிங் விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 டைம் குட்டி போட்டுருச்சு. இந்த டப்பில் இருக்கிறது அதோட குட்டி தான். இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 25-26 குட்டி போட்டிருக்குது. இதில் அதோட குட்டி தான் இது. 2ஆவது டைம் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் குட்டால் விட்டுருக்கேன். இது 6 குட்டி போட்டிருக்கு. வேணுன்னா சொல்லுங்கள், அது பெருசான ஒன்றா சேல்ஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் குண்டால இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது சில்வர் டை தான், அது ப்ரீடோட இருக்குது. வேணுன்னா சொல்லுங்கள், அது சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிராஸ் ப்ரீடிங் தான் விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெண் மீன் இறந்தனால கிராஸ் ப்ரீடிங் போட்டு விட்டேன். இந்த இதுக்கு சில்வர் குண்டால இது கிராஸ் ப்ரீடிங் தான் போட்டிருக்கோம். ஆண் மீன் வேறு, பெண் மீன் வேறு. பெண் மீன் வேறு, ஆண் மீன் வேறு. கிராஸ் ப்ரீடிங் விட்டுருக்கோம். இதில் உள்ள மறைஞ்சி இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. இது சில்வர் டை தான். குட்டி பாருங்கள், நிறைய குட்டி இருக்குது, பெருசும் இருக்குது ப்ரீடோட. வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம இது சேல்ஸ் பண்ணலாம்.
நிறையா வச்சுருக்கோம். கப்பி ஃபிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம நிறையா பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, எனக்கு உங்கள் சப்போர்ட்டில் நம்ம பண்ண முடியும். எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. அதிக பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பில்லைக்கான அமுக்காமல் வச்சுக்கிறீங்க. நிறைய பேர் அதை பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேர் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கப்பி ஃபிஷ் பற்றி தான். ப்ளூ அக்வேரியம் ஃபிஷ் ஃபார்ம் அது பேர் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கோம். அதுலேயும் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அதில் லிங்க் வச்சுருக்கோம், போய் டச் பண்ணிங்கன்னா வரும். நம்ம யூடியூப் சேனலு அப்புறம் இன்ஸ்டாகிராமு எல்லாமே வரும். அதுலேயே ஃபாலோ பண்ணுங்கள். கொரியலும் பண்ணப்படும். லாங்லேயும் எல்லாமே பண்ணுவோம், கொரியலும் பண்ணுவோம். வேணா சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்ம என் ஐடிக்குள்ளே போய் பாருங்கள், ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கப் ஃபிஷ்ஷில் வீடியோலாம் அனுப்புகிறேன். எது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் இருக்குது மொபைல் நம்பரு, அதுலேயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது டப்பில் புதுசாக விட்டுருக்கோம் வாங்கிட்டு வந்து. இது பார்த்திங்கன்னா குட்டி போட்டால் சேல்ஸ் பண்ணப்படும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட